ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஈரோடு ஸ்பெஷல் நல்லம்பட்டி சிக்கன் வறுவல். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனே சொல்லணுங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ஒன்று வறுத்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, எல்லாமே ஒரு சின்ன ஸ்பூனில் கூட எடுத்துக்கோங்க, போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, இதை மட்டும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கரிஞ்சிட்டா கிரேவியில் சேர்க்கும் போது நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக சூடானோடனே ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே சோம்பு போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதில் உள்ள விதையை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. விதையோடு சேர்த்தோன்னா காரம் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் நல்லா ஒரு 5-6 மிளகாவை விதையை பூரா எடுத்துகிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்து செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டால் போதுங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளியை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா குலைவாக வதங்கணும். நல்லா வதங்கினோன்னே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா குலைவாக வதங்கணும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த எண்ணெயோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டு குழம்பு பொடி இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம இந்த சிக்கனோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக நான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினோடனே நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கனில் இருந்த தண்ணியே போதுங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த மசாலாவை நல்லா பொடி பண்ணிவிட்டு இப்போ அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்படியே வேகட்டும். இந்த மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவராக வாசம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நாட்டுக்கோழி இருந்தால் அதில் நாட்டுக்கோழி செய்கிறீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 1 டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இது பிராய்லர் கோழிங்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் சும்மா தண்ணி தெளிச்சிட்டு அதை மூடி வச்சு வேக வச்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்மளுக்கு நல்லம்பட்டி சிக்கனோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா பூண்டு வறுத்து சேர்க்கணும். அதுக்கு நான் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 பல் பூண்டை நல்லா பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தேன். எண்ணெய் சூடானோடனே பூண்டு நம்மளுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இதையும் நம்ம அந்த கிரேவியோடய சேர்த்து ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பூண்டு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க கிரேவிக்கு, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கடாயில் திரும்ப அதை ஊற்றிக்கலாம். பூண்டை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா எல்லாமே சேர்கிற அளவுக்கு பூண்டு வாசம் எல்லாமே இந்த கிரேவியில் இறங்குற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு காரசாரமான சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லிச்செடி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவியை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு அப்படியே இந்த கடாயிலேயே சாப்பாடு போட்டு கிளறி அதையும் சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.